அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சீதைக்கு கல்யாணம் தெலுங்கு சிறுகதை, தமிழாக்கம் ராஜேஸ்வரி கோதண்டம். ஆமாம், எல்லோரும் அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். கொடுத்து வச்சவ, அழகுக்கு அழகு, அன்பு, அடக்கம், பண்பு, படிப்புன்னு இருந்தும் பணம் மட்டும் இல்லாத காரணத்தால் எத்தனையோ பெண்கள் கன்னியாகவே காலம் தள்ளுகிற இன்றைய சூழ்நிலையில் சீதைக்கு கல்யாணம் என்பது வியப்புக்குரிய விஷயம் அல்லவா? அதுவும் ஒரு தம்படி காசு கூட வாங்கிக்காம அவளுக்கு வாழ்வு தர நினைக்கிற அந்த மாப்பிள்ளையை வாயார வாழ்த்தத்தான் வேண்டும். வரதட்சணை ஒன்றையே குறிக்கோளாக கருதி வரும் ஆண் வர்க்கத்தினரிடையே இப்படி 10 பேர் துணிந்து செயல்பட்டால் நிச்சயமாக 10 நாட்களில் கூட இச்சமுதாயத்தை திருத்திவிட முடியும். இத்தனைக்கும் அவன் எந்த ஊரோ, என்ன பெயரோ, என்ன வேலையோ? மெட்ராஸ் என நினைக்கிறேன். அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன், மகன் சோசியாலஜி, சோசியல் ஒர்க்கில் எம்ஏவாம். சோசியல் சர்வீஸ் அந்த பையனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. எத்தனையோ தனியார் ஸ்தாபனங்களுக்கு நிர்வாகியாம். அப்ப ரொம்ப பெரிய மனிதர் வீட்டு பிள்ளைன்னு சொல்லு. அது சரி, இந்த சீதையை பற்றி அவருக்கு எப்படி தெரிந்தது? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஆனால் சீதையின் அண்ணன் வேணுவுக்கு தெரிஞ்சவனான். அவன் படிச்சதும் மெட்ராஸில் தானே. சீதையின் கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சம்மதிச்சிட்டாங்களா? எல்லாம் சம்மதிச்சுத்தான் நடக்குது. ரகசியமா கோவிலில் வைத்து தாலி கட்ட போறாங்களாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேண்டுமானால் இது ரகசியமாக்கப்படலாம். ஊர்வாயை மூட முடியுமா? அக்ரஹாரத்தில் எந்த 2 பேர் கூடினாலும் இதை பற்றிய பேச்சுத்தான். இப்படியாக சீதையின் கல்யாணம் சர்ச்சைக்குரிய விஷயமாகவே மாறிவிட்டதும் அல்லாமல் அக்ரஹாரத்தில் நடக்கப் போகும் ஒரு புது நிகழ்ச்சியாகவும் தோன்றியது. எனவே அந்த விஷயம் அவர்களிடையே கலவரத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது. காலை கடனுக்காக கையில் சொம்புடன் சென்று திரும்பிய நரசிம்ம சாஸ்திரி நிஜ நரசிம்ம அவதாரமே எடுத்து விட்டார். கையில் இருந்த சொம்பை நங்கென தரையில் வைத்தார். காலங்காத்தால என்ன வந்தது என கேட்ட தர்மபத்தினியை அடிக்க கையை ஓங்கினார். எல்லாமே நாசம். பிராமணத்துவம் மண்ணோடு மண்ணாயிட்டிருக்கே. நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறக்குது. கலியுகம்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. ராமா ராமா, நம்ம ஜாதி இப்படியா நசிஞ்சு போகணும் என தனக்குத்தானே சொல்லிக் கொள்பவரை போல இறைந்து கத்தி கொண்டிருந்தார். அப்படி தலை போற விஷயம் என்னதான் நடந்தது? நீங்களா புலம்பிட்டு இருக்கீங்களே என கணவரின் கோபத்திற்கு அர்த்தம் புரியாமல் கேட்டு வைத்தாள் மனைவி. என்ன ஆயிற்றா? நான் இதுவரையில் கட்டி காத்த ஆச்சாரம் சிரார்த்தம் எல்லாமே அர்த்தமட்டதா போயிருத்தே என அங்கலாய்த்தார் நரசிம்ம சாஸ்திரி. ராமா ராமா, ஏங்க இப்படி விவஸ்த கட்டத்தனமா பேசுறீங்க? ஊருக்குள்ள இனி தலையெடுத்து பார்க்க முடியாதே. ஊரெல்லாம் இதே பேச்சு. என்ன இல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கிறா எல்லோரும். மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறக்கிறது போ. இதுவரைக்கும் எப்படி கௌரவமா வாழ்ந்தோம். ஊர்ல ஒருவனாவது என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசுவானா? அப்படி இருக்க நம்ம முகத்துல எல்லாம் கரியள்ளி பூசிட்டானே. இப்படி குலத்தை அழிக்கிறதுக்குன்னே சில கோடாரி கம்புகள் பிறக்குதுகள். கரும்பு பயிரில கதிர் தோன்றி இனிப்பை அழிப்பது போல அக்ரஹாரத்தை நாசப்படுத்தவே இதுகெல்லாம் யமனா முளைச்சிருக்குங்க என எரிந்து விழுந்தார் சாஸ்திரி. இப்படி ஏன் தான் அவசரப்படுறீங்களோ? முதல்ல உங்க ஆரோக்கியம் நல்லா இல்லை. கொஞ்சம் சாந்தமா தான் சொல்றது. இப்படி நீங்க அவசரப்படுறாப்புல யார் என்ன சொன்னாங்க? விவரமா தான் சொல்லுங்களேன். வேற யாரு? அந்த வேணு இருக்கானே, அவன் தாலி எடுத்த தன் தங்கச்சிக்கு மறுமணம் செய்து விட்டானாம் என்றான் ஏகத்தாளமாக. யாருக்கு யாருக்கு? அந்த சீதைக்கா? விதவைக்க கல்யாணமா? சொன்னாப்புல களி முத்தித்தான் போச்சு. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒருத்தர் கூடவா இல்ல? மனம் பதைக்க கூறிக்கொண்டிருந்தாள் சாஸ்திரியின் மனைவி பார்வதி அம்மாள். எப்படி எதிர்க்கிறது? எல்லாம் சிரசப்பள்ளி சிவாலயத்துல வச்சு ரகசியமா முடிச்சிட்டானுங்களே. விடிஞ்சப்புறம் தானே விஷயமே வெளியே தெரியுது. வீட்டை மூழ்கி கோலம் போட்டா மாத்திரம் பண்டிகை ஆகிவிடுமா? விதவைக்கு மறுமணம் என்பதை சாஸ்திரம்தான் ஏத்துக்குமா? சாஸ்திரத்துக்கு புறம்பாக நடக்கிற இப்படிப்பட்ட அநியாயங்களை பார்த்துக்கிட்டு யாராவது சும்மா இருப்பாங்களா? இதையெல்லாம் தட்டி கேட்பதுக்குத்தானே பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அங்க பார்த்துடலாம் என்றார் படபடப்புடன் சாஸ்திரி. இந்த பாரதத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தானும் தன் கணவரும் தான் தலையில் தூக்கி வைத்து காப்பாற்றுற பிரதிநிதிகள் போல நினைத்து கொண்டு பெருமிதத்தோடு பார்த்தாள் பார்வதி அம்மாள். ஊருக்குள் திருமணம் என்றால் தெருநாய்களுக்கு கொண்டாட்டம் தானே. எச்சில் இலைகளுக்காக கடித்துக் கொள்வதைப் போல ஒரு நரசிம்ம சாஸ்திரி மட்டுமல்ல, காமேஸ்வர சர்மா, ராமலிங்க சாஸ்திரி, ரங்கநாத அவத்தானி, சீனிவாச சர்மா, இப்படி பல பேர்களுடைய வீட்டிலும் இதே அமளி துமளியான பேச்சுக்கள். ஒருவருக்கொருவர் சொல்லி வைத்ததைப் போல எல்லோரும் தமக்குத்தாமாகவே ஒரே நிர்ணயத்தில் இருந்தார்கள். பஞ்சாயத்துக்கு ஊர் கூட்டப்பட்டது. தலைவர்கள், அங்கத்தினர்கள் அனைவரும் வந்திருந்தனர்.
ஆனால் பஞ்சாயத்து யாருக்காக வைக்கப்பட்டதோ அவர்கள் வரவில்லை. அழைப்பு அனுப்பியும் வரவில்லை. 3ஆம் முறையாக ஒரு ஆளை அனுப்பவே, இது எங்க குடும்ப விஷயம், எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? எங்க விஷயத்துல பஞ்சாயத்து போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இந்த அதிகாரத்தை யார் தந்தார்கள்? அறிவில்லாதவர்கள் நடத்தும் பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு அவசியமில்லை. இன்னொரு முறை கூப்பிட வந்தா மான மரியாதை கிடைக்காது என திட்டி அனுப்பிவிட்டான் வேணு. செய்தி கொண்டு சென்ற வெட்டியான் தலை தொங்க போட்டவாறு நடந்ததை அப்படியே ஒப்புவித்தான். அந்த வார்த்தைகள் பஞ்சாயத்தை நடத்த வந்தவர்களின் வெறுப்பை மேலும் அதிகப்படுத்தியது. கோபத்துடன் ஒருவர் முகத்தை மற்றொரு பார்த்து கொண்டனர். எவ்வளவு வாய்க்கொழுப்பு! அவன் கொழுப்பை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்குவோம். கிராமத்துக்காரர்களை எல்லாம் பகைச்சிக்கிட்டு இவன் எப்படி வாழப்போகிறானோ பார்த்துருவோம் என வாய் வாய்க்கு கத்தி கொண்டிருந்தனர். முடிவில் ஏதோ ஒரு தீர்மானத்திற்கு வந்தவர்களாய் தீர்ப்பு கூறினர். நம்ம சாஸ்திரம், சம்பிரதாயம், குலம், கோத்திரம் இதையெல்லாம் மீறி விதவைக்கு திருமணம் செய்தது இல்லாம நம்மையெல்லாம் அவமதிக்கிறா போல நடந்துகிட்டான். எனவே வேணுவையும் அவனது குடும்பத்தாரையும் இந்த ஊரில் இருந்து விலக்கி வைத்து விட்டோம். இனிமே ஒருத்தர் கூட அவன் குடும்பத்தோடு எந்தவித சம்பந்தமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது பஞ்சாயத்து முடிவு. அங்கு குழுமி இருந்த அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்களே தவிர அந்த தீர்ப்பில் உள்ள நியாய அநியாயங்களை பற்றி எவருமே ஆலோசிக்கவில்லை. வயசாகி போன கிழடுக்கு கூட மனைவி செத்த 3ஆம் நாளே மறு விவாகம் செஞ்சு குடும்பஸ்தனாக்குகிற அதே சமுதாயம், அரியா பருவத்தில் கணவனை இழந்து ஆதரவற்று அனாதைகளாக தவிக்கும் பெண்களுக்கு மட்டும் மறு விவாதத்தை ஏன்தான் மறுக்கிறதோ வெறுக்கிறதோ? அபச்சாரம், குலத்துரோகம், ஜாதி துரோகம், மத துரோகம், தர்ம நாசம் என ஆர்ப்பாட்டம் செய்வது எந்த விதத்தில் நியாயம்? ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா என்று ஒருவராவது சிந்திக்கிறோமா? அது போகட்டும், குறைந்தபட்சத்தில் இந்த பெண் வர்க்கமாவது தன்னை சார்ந்த இனத்தாரிடம் இரக்கம் காட்டக்கூடாதா? நமது பாரத பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி காப்பவை குலமும் கோத்திரமும் வாரிசுகளும் தானா? இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? வறண்ட பாலையாக கிடந்த தன் வாழ்க்கை பூத்து குலுங்கும் பூஞ்சோலை ஆகிவிட்ட பூரிப்பில் நுரையாக பொங்கும் உற்சாக கடலில் மூழ்கி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தாள் சீதை. தனது இதய கோவிலில் தன் கணவனாகிவிட்ட ராமச்சந்திரனை தெய்வமாக வைத்து பூஜை செய்தாள். ஜென்ம பலனை அடைந்து விட்டதாக அகம் மகிழ்ந்தாள். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சீதைக்கு கல்யாணம் இறுதி பகுதி. இந்த நேரத்தில் எல்லோருடைய கண்களுக்கும் ராமச்சந்திரன் சாட்சாத் அயோத்தி ராமச்சந்திரனாகவே தோன்றினான். பம்பாய் நகரின் நடுவே 7 மாடி கட்டிடமான எவர்கிரீன் ஹோட்டல், ஏர் கண்டிஷன் ரூம், ஃபோம் மெத்தை, புரண்டு புரண்டு படுத்தாள் சீதை. கண்கள் திறந்திருந்தாலும் மனம் எங்கோ இனிமையான கனவுகளை சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. அக்ரஹாரத்தை விட்டு புறப்பட்டு 6 வாரங்களாகிவிடனும் 6 நிமிடங்களாகவே தோன்றின சீதைக்கு. ராமச்சந்திரனின் ஒவ்வொரு சொல்லும் வார்த்தையும் அவ்வளவு காதுகளில் தேனாக இனித்தன. ஒவ்வொரு ஆசையும் அவள் கண்களுக்கு இந்திரலோகமாக காட்டின. அவனோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சொர்க்கலோக அனுபவங்களாகவே தோன்றின. தனது வாழ்க்கை அற்புத அமர காவியம். காவிய நாயகன் தனது கணவன். அவனுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றிக்கொள்வது தன் கடமையல்லவா? இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி இருமாந்து போனாள் அப்பேதை பெண். 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது, அறிவித்தது கடிகாரம். ஐயோ, 1/2 மணி ஆயிடுச்சே, இன்னும் அவரை காணோமே. அவரது வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். ராமச்சந்திரன் அருகில் இல்லாத ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு ஒரு யுகமாக தோன்ற ஆரம்பித்தது. அவரின்றி நான் இல்லை, நானின்றி அவரில்லை என முடிவெடுத்திருந்தாள். எனவேதான் ராமச்சந்திரன் 1/2 மணி நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று கூறவே மிகவும் கலவரம் அடைந்தவளாக, நான் மட்டும் தனியா இருக்க மாட்டேங்க, நானும் உங்க கூடவே வரணுங்க என்றாள். சீதா டியர், டோன்ட் பியர். எவ்வளவு நேரம்? நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உன் முன்னால நிற்பேன். 1/2 மணி நேரம் தானே? நாம இங்கே வந்து 2 வாரம் ஆயிடுச்சு இல்லையா? மெட்ராஸுக்கு ரயில் டிக்கெட் புக் பண்ண வேண்டாமா? அப்படியே பஜாருக்கு போய் உனக்கு நல்ல பிரசன்ட் வாங்கிக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை போக விடுமா என்றான் அன்பு இழையோட. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போக மாட்டீங்களா என கெஞ்சினாள் குழந்தை போல. முடியாது என்பது போல தலையசைத்தான் அவன். 1 நிமிடம் கழித்து, என்ன பிரசன்ட் வாங்க போறீங்க? இதுவரை கொடுத்ததெல்லாம் போதாதா? உங்களை விட வேறு என்ன வேண்டும் எனக்கு? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு எந்த பிரசன்ட்டும் தேவையில்லை என சினுங்கினாள் சீதை. நாம 2 பேரும் ஒருத்தருக்காகவே இன்னொருத்தர்னு பிறந்திருக்கோம். எனக்கு நீ, உனக்கு நான். இதில் அதிசயம் என்ன இருக்கு? இருந்தாலும் உனக்கு ஒரு வெகுமதி அளிச்சு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? வரேன்.
பாய் பாய் see you என்றவாறு அவளது கன்னங்களில் தனது உதட்டால் முத்திரை பதித்தான். சீக்கிரமா வந்துடுவீங்க இல்லையா என்றாள் சீதை. ஓ ஷியூர், அரை மணி அடிக்கிறதுக்குள்ளேயே முன்னாடியே டான் வந்து நிற்பேன் என்றவாறு அறையை விட்டு வேகமாக வெளியே சென்றான் ராமச்சந்திரன். அரை மணியே இல்லாம 1 மணி, 1:30 மணி, 2 என நேரம் கழிந்து கொண்டிருந்ததே தவிர எந்த காலடி சத்தம் கூட கேட்கவில்லை அவளுக்கு. நேரம் ஆக ஆக நெஞ்சு கனத்தது. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இதயமே சுக்கு நூறாகிவிடு போல் இருந்தது. நிமிடத்துக்கு ஒரு முறை கதவு பக்கமாகவே பார்த்து கொண்டிருந்தாள். வருகிறானா வருகிறானா என நிராசையால் ஏமாந்து போனாள். நிலைகுலைந்து போனாள். இதுவரை இன்ப ஊற்றாயிருந்த அனைத்தும் இதயத்தை விட்டு மாயமாய் மறைய ஆரம்பித்தன. குளுகுளு ஏர் கண்டிஷன் இப்பொழுது அனலாக கொதித்தது. மெத்தென்ற போம் மெத்தை முள்ளாக குத்தியது. சரீரத்தை நார் நாராய் கிழிப்பது போன்ற ஒரு உணர்ச்சி. ஒரு நிமிடம் கூட இந்த படுக்கையில் இருக்க இயலாது தவித்தாள். நேரம் போய்க் கொண்டிருந்ததை தவிர ராமச்சந்திரன் வரவில்லை. கிளி பிடித்தவளாக உட்காரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் துடித்தாள். அழுது புலம்பினாள். ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள்? இருட்டு மெதுவாக அறையை தொட்டது. டிம்லைட் மட்டும் ஏற்றினாள். பயங்கரமான எண்ணங்கள் அவளை கொக்கி போட்டு இழுத்தன. தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் போல் கனத்தது. பக்கத்தில் இருந்த சோபாவில் அப்படியே சாய்ந்தாள். போனவன்தான். இரவு 10:30 மணி. சிறிது சிறிதாக ஆட்கள் அரவங்கள் குறைய ஆரம்பித்தன. அவளது கன்னங்களில் நீர் அருவியாக கொட்டி கொண்டிருந்தன. திடீரென கதவு லேசாக திறந்து கொண்டது. அரைக்கதவு வெளிச்சத்தில் ஏதோ நிழல் ஆடுவது போல் தெரிந்தது. போதையில் தள்ளாடிய ஒரு உருவம் அறையினுள் நுழைந்தது. கணவன் வந்துவிட்டான் என்ற ஆவலோடு, என்னங்க இவ்வளவு நேரமா என்னை தவிக்க விட்டுட்டு அப்படி எங்க தான் போயிட்டீங்க? நான் பயந்து நடுங்கி போயிட்டேனுங்க. எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா என தேம்பி தேம்பி அழுதவாறு கூறிக்கொண்டிருந்தாள். கதவை தாழிட்டு விட்டு தன்னை நோக்கி வரும் அந்த உருவம் உற்று நோக்கினாள். கணவன் அல்ல என தெரிந்ததும் பயத்தால் வெடவெடவென நடுங்கியவள் ஆவென அலறியவாறு தடால் என தரையில் சாய்ந்தாள். விலை கொடுத்து வாங்கிய சரக்கை பார்த்தவுடன் அட்டகாசமாக அனுபவிக்க ஆரம்பித்தான் அவன். உணர்வற்ற நிலையில் கிடந்த சீதைக்கு ராமச்சந்திரன் இனிமேல் வரமாட்டான் என்று தெரிய நியாயமில்லைதான். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்றிருந்த அன்றைய ராமன் யாரோ சொன்ன அபவாதத்தின் பொருட்டு தன் சத்திரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தன் உயிரினும் மேலான சீதையை காட்டுக்கு அனுப்பி வைத்தான். இன்றைய நவயுக ராமச்சந்திரன் காசுக்காக நல்லவன் போல் நடித்து ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டான். தன்னையே தெய்வமென நம்பியவளை நயவஞ்சகமாக நட்டாற்றில் விட்டு சென்று விட்டான். தன் காதல் மொழிகளாலும் கனிவான பேச்சுகளாலும் உயர்ந்தவனாக காட்டிக்கொண்ட அவன் தெய்வமாக தொழ வேண்டிய பசுவை கசாப்பு கடைக்காரனும் விற்பது போல தாலி கட்டிய மனைவை மாற்றானுக்கு விற்று விட்டான். சமூக தொண்டர்கள் போல பெரிய மனித வேடமிட்டு தெரியும் எத்தனை எத்தனை வேஷதாரிகள் அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை வஞ்சித்து பெரிய பெரிய நகரங்களுக்கு அழைத்துச் சென்று அங்கு விபச்சார விடுதிகளில் விற்று விடுகிறார்கள். பெண்களை நாசப்படுத்துகிற நயவஞ்சகர்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை அளிக்காது சட்டம் பார்த்தும் பார்க்காதது போல் நடந்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? அதிகார ஆணவத்தால் தங்கள் சக்தியை தீய வழிகளில் செலுத்தி சமுதாயத்தை சீர்குலைக்க வைக்கும் அதிகாரிகளை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையா? இப்படிப்பட்ட துர்மார்க்கர்களிடமிருந்து எத்தனையோ அப்பாவி சீதைகளை காப்பதுதான் எப்படி? யாரோ வந்து காப்பாற்றுவார்கள் என்று வெறுமனே உட்கார்ந்திருந்தால் இந்த அபலைகளின் கண்ணீரே உலகத்தை அழித்துவிடும். வேறொரு பிரளயம் தேவையில்லை. இனியாவது சீதைகள் எல்லோரும் தங்களுடைய அறியாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உண்மையான இந்த உலகத்தை புரிந்து கொண்டு தம்மை சுற்றி அலைந்து திரியும் பசுத்தோல் போர்த்திய கொள்ள நரிகளின் வீச்சுக்கு பலியாகாமல் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் துணி உள்ளவர்களாக மாற வேண்டும். பெண்கள் எல்லாம் உள்ளம் உறுதியுடன் உயர்ந்துவிட்டால் இனி எந்த ராமச்சந்திரனும் வாலாட்ட முடியுமா? இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்.